இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த குழுவில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மகாவதார் பாபாஜிக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என் பேர் லதா சந்திரசேகர். நான் 7 வருஷமா தியானத்துல இருக்கேன். 7 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய எனக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் இருந்தது. ஆனா நிறைய ஒரு குறுகிய காலத்திலேயே நிறைய மாற்றங்கள் என்னுடைய பிசிக்கல் லைஃப்லயும் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா விதத்துலயும் மனசுலயும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இன்னொன்னு இந்த 7 வருஷத்துல நான் ஒரு நாள் கூட தியானத்தை விட்டதில்லை. ஒரு நாள் கூட இன்னைக்கு பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றது பண்ணல நானு. அதனால எனக்கு நல்ல ஒரு மாற்றம். நிறைய கிளாஸஸ் நிறைய நிறைய கிளாஸஸ் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் நானு. இதனால இந்த மாதிரி பேசுறதுக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கத்துக்க முடிஞ்சது தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்றது நல்ல ஒரு நமக்கு பத்ரிஜி சொன்ன விஷயம் எல்லாருக்குமே இந்த ஞானம்ன்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா தியானம் செய்யும் பொழுது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். இந்த குழுவுல இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு கொடுத்திருந்தது என்னன்னு கேட்டா சைவம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் அப்படின்னது. சைவம் அப்படின்றது நமக்கு தெரியும், நல்லா தெரியும் நமக்கு. எல்லாருமே நமக்கு சைவமாக இருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு. இன்னொன்னு பத்ரிஜி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா யுக்தாகாரம் அப்படிம்பாரு. யுக்தாகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டா சரியான உணவு. சரியான உணவு அப்படின்னு சொன்னா என்ன சரியான உணவு அப்படின்னு சொன்னா சைவமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு ஏன்னு கேட்டா நம்ம நிறைய சாப்பிடுவோம், நிறைய விஷயங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் இல்லாத ஒரு உணவு. இன்னொன்னு நம்மளுடைய ஒரு உயிரை கொன்று நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படின்னு சொன்னா அது மிக 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 பாவமான ஒரு செயல். இன்னொன்னு நம்ம உடல் சைவத்திற்காக படைக்கப்பட்டது. அதனால இன்னும் அது நம்ம புரியறதுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா பரமசிவனுக்கு பாம்புடன் நட்பு, முருகருக்கு மயிலுடன் நட்பு, பார்வதிக்கு புலியுடன் நட்பு, விநாயகருக்கு எலியுடன் நட்பு. இதெல்லாம் எதை நம்ம உணர்த்துவதற்காக நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் வச்சு பூஜை பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் விலங்கினங்களும் விலங்கினங்களுடன் நாம் நட்புறவாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு உயிர். ஏன்னு கேட்டா அந்த உயிரை ஒரு ஏன்னா எல்லாரும் யாரும் இங்க பெர்மனண்டா இருக்க போறது இல்ல. ஏன்னா எல்லாரும் போகத்தான் போறோம். அந்த போக போற ஒரு உயிருக்கு ஒரு பாவத்தை நம்ம சுமந்து கொண்டு போறது அப்படின்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம உடல் சைவம், கண்டிப்பாக சைவத்திற்காக. அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த புரோட்டீன் புரோட்டீன் சொல்லிட்டு எல்லாரும் இப்ப எதையோ ஒண்ணு சாப்பிடுறோம். அப்ப மந்தமாயிடுறது பாருங்க. அந்த புத்தி கூட பாத்தீங்கன்னா ஒரு மந்த புத்தியை கொடுக்கும் கண்டிப்பாக. அப்ப எதனால அது சொல்றாங்கன்னா ஒரு 5 நாள் நீங்க நல்ல ஒரு மிதாகாரமா சாப்பிட்டு பாருங்க. அழகா பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்ல நமக்கு பசிக்கும். அதே இந்த நான்வெஜ்ஜோ முட்டை இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது நமக்கு நிறைய நேரம் பசிக்காது. ஏன்னா அந்த டைஜஷன் ஆகாரத்துக்கே அவ்வளோ நேரம் எடுத்துக்குமா. அப்ப நம்மளோட உடம்புக்குள்ள இருக்க அத்தனை உறுப்புகளும் என்ன பண்ணும்னா நமக்கு கஷ்டப்படுமா. ஐயோ எனக்கு இவ்வளவு ஒரு ஹார்டான ஒரு விஷயத்த கொடுக்குறியே. யோசிச்சு பாருங்க. ஒரு கிரைண்டர்ல நம்ம ஒரு அரிசி போடுறோம், தண்ணி கொஞ்சமா ஊத்துறோம், அது திருப்பி 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 சுத்தும் போது அது தண்ணி பத்தாம அது சுத்தும் போது எவ்வளவு டைட் ஆகி அந்த மிஷின் எவ்வளவு கஷ்டப்படும். அந்த மாதிரி நம்ம உடலே பாத்தீங்கன்னா ஒரு இயந்திரமானது. அந்த உள்ளுக்குள்ள இருக்க அத்தனை பார்ட்ஸ்களும் கெஞ்சுமா பாவம். அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு நம்மளுடைய பற்களும் எல்லாமே பாத்தீங்கன்னா மிதமான ஆகாரத்துக்கு ஏத்தாப்புலதான் நமக்கு இருக்கும். அப்ப நம்ம கண்டிப்பாக இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நம்மளுடைய சைவத்திலேயே நமக்கு நிறைய இருக்கு. புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். சைவத்துல நிறைய புரதச்சத்துக்கள் நிறைய இருக்கு, பருப்புகள்ல இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபைபர் நார்ச்சத்துன்றது கீரைகள்ல இருக்கு, நிறைய காய்கறிகளில இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு மாயைக்குள்ள சிக்கிக்கிறோம். இந்த மாயைக்குள்ள சிக்கும் பொழுது நமக்கு அந்த அசைவத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து. ஏன்னு கேட்டா அசைவம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல, முன்னாடி எல்லாம் எங்கேயோ ஒரு கடை இருக்கும்,
அந்த அசைவம் கடை அப்படின்றது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க. அது அந்த ஒரு வெஜிடேரியன பார்த்தா அவங்க மறைச்சுப்பாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்ல 10 கடை, 20 கடை அந்த மாரி ஒரு அசைவ கடைகள் இருக்கும் பொழுது, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொன்னு அந்த 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 ஒரு கோழியோ, ஆடையோ என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு ஜ இதுல ஒரு வலையில போட்டு வச்சுடுறாங்க. மறுநாள் இது பண்றதுக்காவது. அப்படியே தவிக்குது. ஒரு தண்ணி இல்லாம, அது இல்லாம தவிக்கும் பொழுது, அத நம்ம சாப்பிடுறோம்ன்னு சொன்னா, அந்த உணர்வுகள் தான் நமக்கும் இருக்கும். ஒரு பய உணர்ச்சி, ஒரு மந்த புத்தி, எதுலயுமே ஒரு தெளிவில்லாத விஷயம். இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். விலங்குகள்லயே பாருங்களேன், நம்ம வந்து சஃபாரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து எதுல போறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னு சொல்லும்பொழுது, எலிஃபண்ட் ரைடிங், கேமல் ரைடிங், ஹார்ஸ் ரைடிங் இப்படிதான் போவோம். ஏன்னா, அதெல்லாம் தான் உங்களால வந்து இதா போக முடியும். அப்பயும் அது எல்லா விலங்குகளும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைவம். சொல்லுவாங்க வந்து, "புலி பசித்தாலும் புல்லை தின்னாது" அப்படிம்பாங்க. அது வந்து அசைவம் சாப்பிடுறது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பசிச்சாலும் ஒரு பசு வந்து கண்டிப்பாக ஒரு அசைவம் சாப்பிடாது. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இயற்கையிலேயே இருக்குன்னு சொல்லும்போது, அது மாரி உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை நமக்கு வந்து நமக்கு ஜீரணம் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அசைவம் சாப்பிடுறவர்களுக்கு தான் அந்த ஜீரண கோளாறு வந்து அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றது நெறைய வந்து உற்பத்தி ஆகுமாம். நெறைய உற்பத்தி ஆகும்பொழுது நெறைய உற்பத்தி ஆகும்பொழுது நமக்கு அதனால ப்ராப்ளங்கள், அசிடிட்டி இந்த மாரி பொதுவாவே நான் வந்து சைவம் சாப்பிடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் உபாதைகள் கண்டிப்பாக வராது. அதையும் மீறி நாம் வந்து தியானத்திற்கு வந்திருக்கோம். தியானம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அந்த தியானம்ன்றது. அந்த தியானம் வரும்போது நமக்கு வந்து தியான சக்தி இருக்கு. நமக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். நம்ம நெறைய பேர் ஆனா நம்ம மாறி இருக்கிறோம். இதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நெறைய பேர் வந்து நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் சைவமாக மாறி இருக்கிறாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த வந்து அசைவம் சாப்பிடும்போது இருக்கிற மந்த புத்தி நமக்கு என்னன்னு கேட்டா, நம்ம நல்ல உணவு தேவை. கண்டிப்பாக உணவுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால், நம்ம வந்து ரசிச்சு, ருசிச்சு நல்லா சாப்பிடலாம். சைவம் சாப்பிடணும். இன்னொன்னு யுக்தாகாரம் சொல்லும்பொழுது, அன்னைக்கு சமைச்சு, அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்து, சைவமா இருந்து சாப்பிடும்பொழுது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். நம்ம வந்து வயித்துக்கு ரொம்பும். நம்ம வந்து தேவையில்லாத அசைவம் சாப்பிடுறது, இதெல்லாம் சாப்பிடும்போது வயிறு ரொம்பும். ஆனால் ஜீவனுக்கு உணவு நம்ம குடுக்குறோமா? ஏன்னு கேட்டா, இந்த ஜீவாத்மான்றது எவ்வளவு ஒரு விஷயம் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இந்த ஆன்மா பிறப்பெடுத்து வந்திருக்கு. அப்ப அந்த ஜீவனுக்கு என்ன உணவு குடுக்குறோம் அப்டின்னா, கண்டிப்பாக சைவம் மட்டும் தான் கொடுக்க வேண்டும். இன்னொன்னு வந்து நமக்கு வந்து நெறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லயே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைவம், அசைவம் சாப்பிடும்பொழுது நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நெறைய நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே ஃப்ரோசனா இருக்கும். நெறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் மீட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு கெடுதல். அத வந்து நம்ம வந்து இத வச்சு சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, க குடல் புற்றுநோய் வருதுன்னு அமெரிக்காலயே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் இப்ப வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து வீகனா கூட மாறியிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயம். நெறைய புரிதல் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதனால அங்க இருக்கிற டாக்டர்ஸே என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாமிச உணவு நெறைய எடுக்கிறவங்க, இந்த ஃப்ரோசன் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு குடல் புற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ச அவங்களே அவங்களே ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாரி இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த வந்து விலங்குகளை ஒரு நேசிக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குணங்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நல்ல ஒரு குணம்ன்றது அவனுக்கு கண்டிப்பாக இருக்காது. அந்த குணங்களுமே நல்லா இருக்காது. அந்த பயம் இருக்கும். ஒரு தைரியம் இருக்காது. அவனுக்கு ஒரு ஒரு சோம்பேறித்தனம், லேசினஸ் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுபவர்கள் வந்து லேசினஸ் இருக்கும். அப்புறமா நம்ம சுவைக்காக அப்படின்னு சொல்றது பண்றோம். நம்ம வந்து இந்த சுவைக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து யாராவது ஒருத்தர் இறந்துட்டா நம்ம போய் தொடுவோமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு யோசிப்போம். தள்ளி நிப்போம். மாஸ்க் எல்லாம் போட்டுப்போம். ஐயய்யோ! அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா, அந்த இறந்த ஒரு விலங்கை அதை கொன்று நம்ம சாப்பிடுறோம்ன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு மோசமான நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நமக்கு வந்து அது அந்த ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போனா குளிக்காம உள்ள வரக்கூடாது. இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா, அத நம்ம உடம்புக்குள்ள போடுறோம். தேகமே தேவாலயம் அப்படின்னு சொல்றோம். அந்த தேகம் வந்து நமக்கு வந்து இவ்வளவு அழகா ஒரு தேகம் கிடைச்சிருக்கு. உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுக்குமே நம்ம எவ்வளவோ நல்ல கர்மா பண்ணி, நல்ல ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து அந்த மாரி ஒரு தேகம் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த தேகத்த நம்ம எப்படி பார்த்துக்கணும்?
அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சைவமாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, முட்டை சாப்பிடலாம். ஏன்னா வந்து முட்டை வந்து எல்லாருமே சொல்றாங்க. முட்டை வந்து வெஜிடேரியன் தான். முட்டை சைவத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு. ஆனால் அந்த முட்டையில் எவ்வளவு நச்சுத்தன்மை இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த முட்டையிலயும் ஒரு கரு உருவாகிறது. அத நம்ம வந்து அழிச்சு சாப்பிடும் பொழுது, அது மோசமான இப்ப இப்ப எல்லாருமே என்ன சொல்வாங்க, நான் அந்த அசைவம் சாப்பிடுறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. அப்படிம்பாங்க. ஏன் அந்த எல்லாம் வெஜிடேரியன் தான் நல்லா இருக்காங்களா? நான்வெஜ் சாப்பிடுறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆரோக்கியமா இருக்காங்க. பணக்காரங்களா இருக்காங்க. நல்ல பெரிய வசதியா இருக்காங்க. எல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து ஜென்மாக்களை நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த ஜென்மாக்களுக்கு அந்த பாவங்களை சுமந்து கொண்டு போகிறோம். கண்டிப்பா. சாரி. சுமந்து கொண்டு போகிறோம். இது வந்து ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். திருதராஷ்டிரன் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறாரு. எதுக்கு எனக்கு 100 குழந்தைங்க குடுத்த? 100 குழந்தைங்கள ஏன் சாகடிச்ச? எனக்கு இவ்வளவு பெரிய புத்திர சோகத்தை ஏன் கொடுத்த? அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறாரு. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து பல ஜென்மாக்களுக்கு முன்னாடி ஒரு காட்டையே அழிச்ச. காட்டுல இருக்க எல்லா மரங்களையும் எரிச்சுட்ட நீ. அப்ப அந்த அந்த மரங்கள்ல ஒரு 100 பறவைகள் இருந்தது. அந்த 100 பறவைகள் இறந்ததுனால உனக்கு இந்த ஜென்மால இந்த புத்திர சோகம் அப்படின்னு. அப்ப யோசிச்சு பாருங்க. எத்தனை ஜென்மாக்கள் ஆனாலும் நமக்கு வந்து அதற்கான பாவத்தை, அதற்கான கர்ம பலனை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த ஜென்மால நல்லா இருக்கும். நான் சாப்பிடுறேன் அசைவம். நான் நல்லா இருக்கேன். நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு. ஆனா அடுத்த ஜென்மால கண்டிப்பாக நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம். ஞானத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நாம வந்து சைவமாக மட்டும் தான் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை கூட சொல்றேன் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பத்ராஜலம் அப்படின்னு சொல்லி பத்ராஜல ராமதாஸ் அப்படின்னு இருக்காரு. நமக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ராம பக்தர். இன்னைக்கும் பத்ராஜலம் ஆந்திரால அந்த கோவில் இருக்கு. அவர் வந்து ராமர் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ராமா ராம ராமரை பத்தி இன்னைக்கும் பத்ராஜல ராமதாஸ் பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாடலாம். ராமரை பத்தியே பேசின்னு இருப்பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டு அரண்மனையில அவர் வேலை பார்க்கிறாரு. ஒரு அக்கவுண்டன்ட், கணக்கர் வேலை அவரோடது. அந்த வேலையில வந்து என்ன பண்ணணும்னா, அவர் டாக்ஸ் வரி வசூல் பண்ணி கொண்டு வந்து ராஜா கிட்ட குடுக்கணும். கொஞ்ச நாளா என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வரிப்பணம் வரவே இல்ல. வரிப்பணம் வரலன்னு ராஜா என்ன பண்ணாரு? என்னாச்சு? ஏன் வரிப்பணம் வரல? அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வரிப்பணத்தை எல்லாம் வசூல் செய்து ஒரு ராமர் கோவில் கட்டினார். இன்னைக்கு இருக்கு அந்த ராமர் கோவில் கட்டினார். உடனே அந்த அவருக்கு வந்து அந்த ராமர் கோவில் கண்ணோன்னு ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்தது. என்ன பண்ணாருன்னா, அவரை எடுத்து 12 வருஷம் ஜெயில்ல போட்டாரு. ஜெயில்ல போட்ட உடனே அவர் சிறைச்சாலையிலும் என்ன பண்ணாருன்னா, ராமரை பத்தி பாடினாரு, ராமர் கவிதைகள் எழுதினாரு, ராம ஜெபம் பண்ணாரு. இதை தவிர வேற ஒண்ணுமே பண்ணல. 12 வருடங்கள் கழித்து ராம லக்ஷ்மணர்கள் 2 பேரும் வந்து அவருடைய வரிப்பணத்தை கொடுத்துட்டு அவரை விடுவிச்சாங்களாம். அப்ப ஊர் மக்கள் கேட்டாங்களாம், எதுக்கு வந்து அவர் அவர் வந்து அந்த வரி பணத்தை வந்து எதுவும் பண்ணல. அவரோட தன்னுடைய சொந்த உபயோகத்துக்கு வச்சுக்கல. ஆனா அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு கோவில் தானே கட்டினாரு. இன்னொன்னு நீங்க 12 வருஷம் அவருடைய சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்து விடுவிச்சிருக்கீங்களே, இதை முன்னாடியே செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது ராமர் சொல்றாராம், அவர் வந்து ரொம்ப ஜென்மங்களுக்கு முன்னாடி ஒரு கிளிய 12 வருஷம் கூண்டுல அடைச்சு வச்சாரு. கூண்டுல அடைச்சு வச்சு அவர் இது வச்சுட்டு இருந்ததுனால அந்த 12 வருஷ தண்டனை. அதனால முடிஞ்சிருச்சு. இப்ப ரிலீஸ் பண்ணிட்டோம். இது ஏன் சொல்ல வரோம்னா, கர்மான்றது எத்தனை 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 ஜென்மாக்களுக்கும் கண்டிப்பாக இந்த கர்மான்றது தொடரும். அதனால நாம் வந்து நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஒரு உயிரை கொல்றது நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தைங்க இருந்து யாராவது ஒரு அடி குடுத்தோம்னா நம்ம சும்மா இருப்போமா சொல்லுங்க? அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல டீச்சர்ஸ் கூட அடிக்க கூடாது பசங்களன்றோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயிரை கொல்லும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அதனால வந்து நம்ம எப்பயுமே மனிதனாக வாழ வேண்டும். சைவமாக மாறு, மனிதனாக வாழு அப்படின்றாங்க. இன்னொன்னு வந்து அந்த முட்டையில வந்து பாத்தீங்கன்னா, எத்தனையோ சிகரெட்ல இருக்கிற அந்த நிக்கோட்டின் வந்து அந்த முட்டையில இருக்கு அப்படின்றாங்க.
அப்ப நமக்கு தெரியாமே நம்ம நச்சுக்களை நம்ம உள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அன்பாக நம்ம வந்து ஒரு விலங்குகளை ஒரு அன்பாக பார்க்கணும், அன்பாக வளர்க்கணும். அந்த சைக்கிள்ல கட்டி கொண்டு போவாங்க. பார்க்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த அது அடுத்த நிமிஷம் உயிர் போக போகுதுன்னு அது துடிக்கும். அந்த துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருணை இல்லாமல் ஒரு வெட்றோம்ன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாரி விஷயங்கள் வந்து நம்ம மாறணும். சைவம்ன்றது கண்டிப்பாக நமக்கு வந்து சைவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கணும். இந்த இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைவத்துல இன்னொன்னு வந்து நான் வயலன்ஸ்ல இந்த ஃபிஷ் டேங்க் வளர்க்கறது, இந்த மாரி விஷயங்கள் கூட ஒரு பாவமான ஒரு செயல் அப்படின்றது. புண்ணிய உணவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இதை உணர்த்துவதற்காக தான் கோவில்ல என்ன பிரசாதம் குடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. கோவில்ல வந்து நல்ல சக்கரை பொங்கல், சுண்டல் என்ன அழகா இதெல்லாம் தான் குடுக்குறாங்க. இது ஏன் குடுக்குறாங்கன்னா, நீ நல்ல ஒரு உணவுல இரு. சாத்வீக உணவுல இருக்கணும் அப்படின்றது தான் தயிர் சாதம் குடுக்குறாங்க, சக்கரை பொங்கல் குடுக்குறாங்க, எந்த கோவில்லயும் அசைவம் குடுப்பதில்ல பிரசாதம்னு சொல்லிட்டு. இதை எதை உணர்த்துவதற்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக மனிதன் அப்படின்னு சொன்னா சைவமாக இருக்க வேண்டும். இதை உணர்த்துவதற்காகத்தான் இது குடுத்திருக்காங்க. நாம வந்து இத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கண்டிப்பா இனிமேல் வந்து சைவமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம உலகமே பத்ரிஜி சொல்றாப்புல உலகமே சைவமாக மாற வேண்டும். இதுக்கு நம்ம எல்லாருமே இந்த வெஜிடேரியன் ராலிஸ் நடத்துறோம். அதுல முடிஞ்சவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து பை பர்த்தே வெஜிடேரியன். ஆனா கிளாஸஸ் எடுக்கும்போது முன்னாடிலாம் யோசிப்பேன். ஏதாவது சொல்லுவாங்களோன்னு. இப்ப முதல்ல நான் பேசுறதே சைவமா இரு. நீ தியானத்துக்கு வரியா? முதல்ல சைவமா இருக்கிறியா? அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நெறைய பேர் நம்ம மூலியமா சைவமா மாறியிருக்காங்கன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இதுதான் ஆத்ம திருப்தி. இந்த சோல் இந்த சோல் வந்தாச்சு. பிறப்பெடுத்து இந்த சோல் வந்தாச்சு. வரும்போது எத நோக்கி நம்ம போனோம்? எத நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த இந்த சைவத்த நம்ம வந்து உலகம் பூரா பரப்ப வேண்டும். நம்பளால ஆன ஒரு ஆள் மாறுனா கூட எவ்வளவு பெரிய விஷயம். ஒரே ஒரு பத்திரிஜை இத்தன பேர உருவாக்கி இருக்காரு. நம்ம இத்தன பேர் சேர்ந்து உலகத்த கண்டிப்பாக மாத்த முடியும். அப்படின்னு. அடுத்தது வந்து ஸ்வாத்யாயா அப்படின்னு சொல்றோம். ஸ்வாத்யாயா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, புத்தகம் வாசித்தல். புத்தகம் வாசித்தல் அப்படின்னு. புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, தியானத்திற்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு புத்தகங்களையும் உண்மையிலேயே சாதாரணமா படிச்சதில்ல. ஏதோ பேப்பர் படிப்போம், ஏதோ புக்ஸ் படிப்போம். பெருசா ஒண்ணும் இருக்காது. ஆனா சுவாத்தியாயம்ன்னு சொல்லும்பொழுது புத்தகங்கள் வாசிப்பர். புத்தகங்கள் வாசிக்கிறது என்னன்னு கேட்டா, நெறைய மகான்களோட புக்ஸு. இத எதுக்கு வாசிக்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த புத்தகங்கள் இருக்கும் ஞானம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயங்கள் நம்ம புத்தகங்கள் வாயிலாக அந்த மகான்கள் சரிதம்லாம் எதுக்கு நமக்கு பாடத்தை உணர்த்துவதற்காக. நீங்க வந்து நம்ம எப்ப பாரு என்ன பண்ணுவோம், விவேகானந்தர் ரொம்ப கிரேட், பாரதியார் கிரேட், திருவள்ளுவர் கிரேட் அப்படிம்போம். ஆனால் நாமளும் நம்மளும் அந்த மாரி ஆக முடியும்ன்னு நம்ம மாரி இருக்கவங்க தான் அப்படி ஆயிருக்காங்க. அப்ப அந்த புத்தகங்கள நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, அந்த ஆத்தரோட கனெக்ட் ஆயிடுவோம். எவ்வளோ புக்ஸ் நம்ம வந்து இப்ப நம்ம வரும்போது தான் நமக்கு தெரியுது. பிஎஸ்எஸ்எம்ல எவ்வளோ புக்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஆன்மாவின் பயணம், ஒரு யோகியின் சுயசரிதை. இதெல்லாம் நமக்கு என்னன்னே முன்னாடி தெரியாது. அப்ப அந்த புக்ஸ் எடுத்து நீங்க பத்ரிஜியோட புக்ஸ் எடுத்து நம்ம இப்படி கையில வைக்கும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். அதுல இருக்க ஞானத்த நம்ம தெரிஞ்சுப்போம். அப்ப அந்த ஆத்தரோட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். அந்த ஆத்தரோட நம்ம கனெக்ட் ஆகும்பொழுது எவ்வளவு விஷயங்கள் அவங்க தாண்டி வந்திருக்கிறாங்க. எத்தனை ஞானங்கள் நமக்கு வந்திருக்கு. ஒரு மகாபாரதத்தையே நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு ராமாயணத்தையே எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு தியானி. சீதை வந்து மிகப்பெரிய ஒரு தியானி. அந்த பரமான்ம நிலைக்கு நம்ம எப்படி இந்த புத்தகங்கள் வாசிக்கிறதுன்றது எதனால அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ராமர பத்தி படிக்கிறோம் நம்ம. எவ்வளவு விஷயங்கள் முதல் நாள் அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் அப்படின்றாங்க. அடுத்த நாள் வந்து அவருக்கு வந்து என்னன்னு கேட்டா, "நீ காட்டுக்கு போ" அப்படின்றாங்க. நம்ம இத படிக்கிறோம். ராமாயணம் படிக்கணும். நான் ரொம்ப பகவத்கீதை. ஆனா யோசிச்சு பாருங்க. அவர் அந்த எந்த நிலையில இருந்திருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். இந்த புரிதல் நமக்கு வரணும். நமக்கு யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலே நமக்கு எவ்வளவு கோபம் வரும். எவ்வளவு ஆக்ரோஷம் வரும். இவன் எப்படி நம்மள சொல்லலாம்? இவன் என்ன பண்ண அப்பாவா இருந்தாலும் சண்டை போடுவோம். அந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கும். ஆனா அவர் எந்த பரமான்ம நிலையில இருந்ததினால், அவருக்கு வந்து அப்பா சொல்றார். இது சரியாதான் இருக்கும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போனார். அதனால்தான் அவர் ராமராக இருந்தார். அதனால்தான் ராமாயணம் உருவாயிற்று.
அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வந்து இந்த மாதிரி அதனாலதான் சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நம்ம படிச்சதோட நம்ம நிக்காம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து அந்த புத்தகங்கள் நம்ம வந்து டெய்லி சொல்ல ஆரம்பிக்கணும். டெய்லி எல்லாருமே சின்ன சின்ன புக்ஸ் எடுத்துக்குவாங்க. எல்லாம் பெரிய புக்ஸ் எடுத்து நமக்கு வந்து போர் அடிக்கக் கூடாது. லைஃப்ல வந்து எல்லாமே ஒரு செலிப்ரேஷனா கொண்டு போணும். அந்த செலிப்ரேஷன் நம்ம கொண்டு போகும்பொழுது, நமக்கு வந்து சின்ன சின்ன புக்ஸ் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், படிக்கலாம். அந்த படிச்ச உடனே அது ஒரு யார்ட்டயாவது நம்ம ஒரு வாக்கிங் போறோமா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ பார்க்குறோமா, ஷேர் பண்ணலாம். இன்னொன்னு புத்தகங்கள் வாசித்தல் குழந்தைகளிலிருந்தே பழக்கப்படுத்த வேண்டும். எவ்வளவு நல்ல விஷயம். யோசிச்சு பாருங்க. அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படின்னு இருக்கு. சீதையே இந்த சீதாயனம், ராமாயணம் வைக்காம சீதாயனம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த சீதையோட விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து இப்ப இருக்கிறதுல என்ன முடியுதோ இல்லையோ பெரிய ஸ்கூல்ல என் பையன சேர்ப்பேன். பெரிய இதுல தான் இருக்கணும். என் பையன் அப்படிதான் இருக்கணும். ஏசில தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த நிலையிலயும் அவங்க என்ன பண்ணாங்க, காட்டுல என் பசங்க வளரணும். ஏன்னு கேட்டா ராஜ வாழ்க்கையே பழகக்கூடாது. நெறைய வித்தைகள் கத்துக்கணும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த சுவாத்தியாயம் இருக்கிறதுனால தான் படிக்க முடியுது. அப்ப நமக்கு என்ன புரிதல் வருதுன்னா, உண்மையிலேயே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன குடுக்கணும் அப்படின்னு புத்தகங்கள் வாசிக்கிறதுன்னு பெரிய ராணி அவங்க. அவ்வளவு பெரிய மகாராணி. அவங்க வந்து காட்டுல வந்து பசங்கள வளர்க்குறாங்கன்னு சொன்னா, எவ்ளோ விஷயங்கள் அந்த காலத்துல நமக்கு உணர்த்திருக்காங்க. அப்ப இந்த சுவாத்தியாயம் மட்டும் தான். இல்லன்னா நம்ம படிக்கலன்னா ஒண்ணும் தெரிய போறதில்ல. எல்லாரும் மாரி ராமர் தெரியும், சீதை தெரியும். இவங்க வந்து அபிஷேகம் பண்ணலாம், அந்த கோவில்ல போலாம், பூஜை பண்ணலாம். இப்படிதான் நெனச்சிருப்போம். ஆனா எவ்வளவு பெரிய ஒரு கிரேட் மாஸ்டர்ஸ் அவங்க. அந்த கிரேட் மாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொருத்தரையும் பத்தி நீங்க அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி இவங்க இது எல்லாமே இந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது தான் நமக்கு தெரிஞ்சது. சாரதா தேவி வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் யார் யார் பார்க்க வராங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் அவங்க தியானம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியுமா முன்னாடி? தெரியாது கண்டிப்பா. ஆனா அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு பெங்காலி அவங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ் ப்ராப்ளம் நெறைய இருந்தது. ஆனாலும் அவங்கள உட்கார வச்சு தியானம் சொல்லிக் குடுத்தாங்க. அத விட நிவேதிதை எல்லாருக்குமே தெரியும். நிவேதிதா அப்படின்னு சொல்லும்பொழுது, பாரதியாரோட சிஷ்யை அப்படின்னு நிவேதிதா. அந்த நிவேதிதாவுக்கு வந்து எப்படின்னு கேட்டா, அந்த காலகட்டத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டு வாசல்ல திண்ணை பள்ளிக்கூடம் வச்சு டெய்லி புத்தகங்கள் குடுத்து வாசிக்க வச்சாங்களாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அத விட அவங்க என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு சாரதா தேவி மிகப்பெரிய தியானின்றது தெரியும். அவங்களோட நம்ம வந்து நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப என்னாச்சு 2 பேருக்குமே வந்து இது 2 பேருக்குமே இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம், இந்த மொழி பிரச்சனையால பேச முடியலன்னு சொல்லி, அவங்க சாரதா தேவி கிட்ட பேசணும், பழகணும்னு சொல்லி நிவேதிதா பெங்காலி கத்துக்கிட்டாங்களாம். அப்ப அதனால தான் பத்திரிஜி சொல்றது, எப்பயுமே கத்துக்கோங்க. எல்லா விஷயங்களையும் கத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லு. சுவாத்தியாயம் புக்கு புத்தகம் வாசித்தல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, இது மறந்து போன ஒரு விஷயமா போச்சு. அதுவும் இப்ப எல்லாருமே ஒரு மொபைல், இல்லன்னா டிவி, இல்லன்னா நெறைய இப்படியே போகுது. அப்ப வந்து அந்த புத்தகம் வாசித்தல்ன்றது இருக்கு. அதனால தான் நம்ம இதுல கூட சுவாத்தியாய வகுப்பு அப்படின்ற ஒரு புத்தகத்த எடுத்துக்கோங்க. அந்த புத்தகத்த டெய்லி ஒரு 10 பக்கம் படிங்க. அந்த 10 பக்கத்த ஷேர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கே தெரியும். ஆஹா! நமக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா? ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் நமக்கு வந்து அந்த திறமைகள்ன்றது எல்லார்கிட்டயும் இருக்கு. யாருமே வந்து திறமை இல்லாதவர்கள் கிடையாது. ஞானம் இல்லாதவர்கள் கிடையாது. வெளியில கொண்டு வரணும். அதுதான் என்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேசவன் சார் வந்து என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா, அவருக்கு எப்பயுமே நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டா, தியானத்த அவர் அவர் மூலமா தான் தியானத்துக்கு வந்தேன். உண்மையிலே இவ்ளோ நெறைய விஷயங்கள் எங்க வீட்ல நடக்குது. எனக்குள்ள ஒரு மாற்றம் அப்டின்னா, அப்ப வந்து அவர் என்ன கைட் பண்ணதுனால தான். கண்டிப்பா ஒவ்வொரு வாட்டியும் மெசேஜ் போட்டு நீங்க வாங்க. நீங்க தியானத்துக்கு வாங்க. நீங்க இந்த சத்சங் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிட்டாரு. அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா? மனுஷம் தெய்வம் மனுஷ ரூபேண அப்டிம்பாங்க. தெய்வம் வந்து நேரா தெய்வம் வர முடியாது. ஒரு மனுஷ ரூபத்துல தான் வர முடியும்னு. அந்த மாரி எனக்கு கேசவன் சார் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கர்மா நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் மூலியமா எனக்கு இந்த தியானம்ன்றது கிடைச்சிருக்கு. சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நெறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாடிலாம் எந்த புக்ஸும் படிச்சது கிடையாது. நான் பாட்டுக்கு என் ரொட்டீனா என் வேலைகள பார்த்துட்டு இப்படிதான் இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு படிக்கிறோம். பத்ரிஜி புக்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு. ஆன்மாவின் பயணம். எல்லாமே படிங்க. ஏன்னா ஆன்மான்னா நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்மாவின் பயணம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. அது மாரி இங்கிலீஷ் புக்ஸ் நெறைய இருக்கு. இன்னொன்னு திருக்குறளே படிக்கலாம். திருக்குறள்ல இல்ல 1 1/2 அடியில எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. 2, 2 நீங்க கூட கிளாஸஸ் நாங்க முன்னாடி எங்களோட கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு திருக்குறள் ஒரு அர்த்தம் சொல்லுவோம்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அதுல வந்து என்ன அழகா சொல்லியிருக்காரு சைவத்தை பத்தி, "கொல்லால் புலானை மறுத்தானை எல்லா உயிர்களும் தொழும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அந்த மாரி விஷயங்கள் இது எல்லாமே சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக நமக்கு இத்தனை புத்தக ஞானம்ன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதனால நம்ம டெய்லி புத்தகங்கள் வாசிப்போம். அதுக்கப்புறம் பத்ரிஜி நெறைய புக்ஸ் குடுத்திருக்காரு இந்த இதுல படிக்க சொல்லி. நெறைய புத்தகம் திங்கிங் அண்ட் டெஸ்டினி குடுத்திருக்காரு. கண்டிப்பா ஆன்மாவின் பயணம் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகியின் சுயசரிதை கண்டிப்பாக அந்த யோகியின் சுயசரிதை கண்டிப்பாக படிங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் திங்கிங் நெறைய இந்த மாரி புக்ஸு இந்த சக்ராஸ் ஆக்டிவேட் புக்ஸ் இதெல்லாம் நீங்க படிக்கும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு நல்ல நாலேட்ஜ் கிடைக்கும் நமக்கு. அந்த நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா, நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைப்போம்னா, எனக்கு வயசாச்சு, எனக்கு மறதி அப்படிம்போம். கிடையவே கிடையாது. நமக்கு மூளை வந்து கடைசியா நமக்கு இறக்குற வரை வேலை செய்யுமாம். அப்ப வந்து நம்ம வந்து இந்த புத்தகங்கள் வாசித்து நெறைய ஞானத்த நம்ம வந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாரி நம்மளோட இதுல நம்ம முக்கியமானது என்னன்னு கேட்டா சுவாத்தியாயம். அந்த சுவாத்தியாயத்த நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன புக்ஸ் குடுத்து குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். இன்னொன்னு பெரியவங்க வயசானவங்களுக்கு என்ன ஆகும்? எப்ப பாரு ஒரு ஸ்ட்ரெஸ். ஏதாவது ஒரு உடம்பு வந்துருச்சுன்னா, ஐயோ! இந்த உடம்பு வந்தது. நான் இருப்பனா தெரியல. அப்படிலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா, நீங்க இந்த புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது, அவங்க அந்த பயத்திலேருந்து வெளியில வர முடியும். எவ்வளோ மாற்றங்கள் வரும். அப்ப அவங்களுக்கு புரியும் வந்து தியானம்னா என்னன்னு புரியும். புத்தகம் வாசித்தல்னா என்னன்னு புரியும். இப்ப இறப்பு வந்து நம்ம இந்த மனிதனுக்கு உடலுக்கு இல்லை. உடலுக்கு தான் இறப்பு. ஆன்மாவிற்கு இல்லைன்ற ஒரு புரிதல் வரும். இவ்ளோ விஷயங்கள் நம்ம சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது அடுத்தது வந்து சத் சங்கம் அப்படின்னு சொல்றோம். சஜ்ஜன சாங்கத்யம் அப்படிங்கிறாரு. அந்த காலத்துல கிருஷ்ண பரமாத்மாவே இதான் சொல்லியிருக்காரு. சத் சங்கம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு டிபேட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அரசவையில உட்கார்ந்து அவங்கவங்களுக்கு கருத்துக்கள சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா நம்ம நினைச்சுட்டு இருப்போம். இவங்க இவங்க இந்த இடத்துல உட்கார்றதுனால இவங்களுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிலாம் நினைப்போம். கிடையவே கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு ஞானத்த நம்ம ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட நம்ம ஒரு ஞானம் தெரியும். ஏன்னா, அது நிறைய ஜென்மா எடுத்து வந்திருக்கும். அதோட வாசனாஸ் அப்படியே இருக்கும். அப்ப வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க. அதனால தான் நம்ம சஜ்ஜன சாங்கத்தியம்ன்றது வச்சிருக்கிறது. நீங்க வந்து அந்த அளவுக்கு அந்த காலத்துல இருக்க நீங்க ஔவையாருக்கு யோசிச்சு பாருங்க. ஔவையாருக்கு தெரியாத ஞானமா? அந்த மாரி ஒரு ஞானம் உள்ள ஒரு இது. அரசவையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புலவர்கள் இருப்பாங்க. நெறைய நெறைய இருக்கும். அவங்கலாம் நம்மளாவது அவங்கள்ட்ட நம்ம படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்களா எழுதுனது. அவங்களா எழுதின விஷயங்கள். அவங்களா சொன்ன விஷயங்கள். அவங்களுக்கான புரிதல். அந்த மாரி விஷயங்கள் இருந்தது. ஒரே ஒரு பெண்மணி எத்தன பேர் இருக்கும்போது, ஒரு பெண் வந்து அவ்வளவு நல்ல ஒரு டிபேட்ல வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சத் சங்கம் சொல்லும்பொழுது, நம்ம இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம். இன்னொன்னு வந்து அந்த சத் சங்கத்துல என்ன ஆகும், நான் தியானம் பண்ணேன். எனக்கு வந்து 3ஆம் கண் அனுபவங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாது. முன்னாடிலாம் வந்து 3ஆம் கண் என்னவோ இவங்கலாம் சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதனால வந்து நமக்கு அந்த ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்னன்றது தெரியும். இந்த சத் சங்கத்துல. அதுக்கப்புறம் நாங்க இந்த புக் படிச்சோம். இந்த புக்கோட கனெக்ட் ஆகும்போது எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்றது. இதனால தான் எல்லாருமே பேசணும். ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு சொன்னா எல்லாருமே பேசணும். ஏன் அதுக்கப்புறம் சொல்றாங்க. பேசி நம்ம ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவங்களுக்கு தோணுன ஐடியாஸ் குடுங்க. பேசுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எல்லாருமே ஒரு மாஸ்டராக வரணும். பத்ரிஜி சொல்றது இதுதான். பி எ மாஸ்டர் அப்படின்றாரு. ஆசானா இரு அப்படின்றாரு. என்னைக்குமே ஒரு ஆசானா இரு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆசானா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி சத் சங்கங்கள், ஐயோ! நம்ம பேசுறோமே, நம்மளது கரெக்ட்டா இருக்குமோ? நம்மளது தப்பா இருக்குமோ? எப்படி இத பேச முடியும்? இப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா, அந்த சத் சங்கத்தால நமக்கு என்ன ஆகும்? நெறைய நம்ம அதனால தான் எப்பயுமே சத் சங்கம்ன்றது ஏன்னா வெறும் தியானம் மட்டும் போதாது. நான் தியானம் பண்றேன், நான் புத்தகம் வாசிக்கிறேன், நான் அடுத்து என் வேலைய பார்க்குறேன் அப்படின்போது, எ அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்காது. கண்டிப்பாக.
அப்ப வந்து என்னன்னு கேட்டா, நீங்க இந்த மாதிரி கிளாஸஸ் நாங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, என்னைக்கு நமக்கு சண்டேஸ்ல கிளாஸ் எடுப்போம். அங்க போனோம். லைவ்ல பார்த்தோம். இப்ப வீட்ல உட்கார்ந்து என்ன அழகா நமக்கு Zoomல உட்கார்ந்து கேட்கிறோம். அப்ப அந்த சத்சங்கம்ன்றது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நெறைய புராணங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். நெறைய அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சத்சங்கம். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப பேசுறதே கிடையாது. 4 பேர் இருந்தா 4 இடத்துல உட்கார்ந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் இருந்தா 4 ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அதனால வீட்டுக்குள்ளேயே நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். சேர்ந்து இது இது கூட சத்சங்கம் தான். இதுக்குன்னு எங்கேயோ போணும்னு இல்ல. அந்த காலத்துல வந்து கோவில்கள்ல எல்லாம் நல்ல உபன்யாசங்கள் அப்படின்னு நடக்கும். அதுவும் சத்சங்கம். போய் உட்கார்ந்து கேட்போம். இப்ப வந்து எல்லாமே வசதிகள் நெறைய வந்தாச்சு நமக்கு. நம்ம ஞானத்த பெருக்கிக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த ஞானத்த நம்ம எப்படி கொண்டு போறோம்? ஏன்னு கேட்டா, தியானத்தினால் ஞானம்ங்கிறோம். இப்ப சத்சங்கம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி சொல்வாரு. இன்னொருத்தர் வந்து தேர்ட் ஐ பத்தி சொல்லுவாங்க. இன்னொருத்தர் நான் இந்த புக்ஸ் படிச்சேன். இந்த புக்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் இருந்ததுன்னு சொல்லும்பொழுது, எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த சத்சங்கத்தால அவ்வளவு நன்மைகள் உண்டு. நமக்கு ஞானம் ஏன்னா வந்தாச்சு பூமிக்கு. முன்ன முன்ன கதை வேற. முன்னாடி நம்ம இந்த தியானத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயங்கள பேசுவோம். தேவையில்லாத விஷயங்கள பார்ப்போம். தேவையில்லாதது சாப்பிடுவோம். உருப்படியா ஏதாவது ஒரு வேலை செஞ்சோமான்னா, கண்டிப்பாக கிடையாது. அவங்கவங்க டியூட்டீஸ் செஞ்சாங்க. வேலைக்கு போனாங்க. அவங்கவங்க இது கடமைகள் செஞ்சாங்க. ஆனா ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு கோடீஸ்வரனா இருப்பாங்க. எவ்வளவோ ஹெல்த்தியா இருப்பாங்க. எப்படி இருக்கீங்கன்னா, "ஏதோ இருக்கேன். நிம்மதியே இல்லாம" அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நாம வித்தியாசமானவர்கள். நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தியானம் பண்றோம். நம்ம புத்தகம் வாசிக்கிறோம். நம்ம சத்சங்கம் அட்டெண்ட் பண்றோம். அப்ப நம்ம வந்து ஒரு வித்தியாசமான மனிதராக 10 பேர் இருக்கும்பொழுது, நீங்க இந்த தியானம் பண்ணி பாருங்க. சுவாத்தியாயம் பண்ணி பாருங்க. சத்சங் பண்ணி பாருங்க. வெஜிடேரியனா இருங்க. தியானத்த விடாம பண்ணுங்க. ஒரு நாள் தவறாம நீங்க தியானத்த விடாம பண்ணுங்க. பண்ணும்பொழுது உங்கள பார்த்தாலே என்ன ஆகும்னா, ஒரு பிரைட் இருக்குமாம். நம்மள கிராஸ் பண்ணி போனாலே நம்மளோட எனர்ஜி அவங்கள ஹீல் பண்ணுமாம். எவ்வளவு அற்புதமான விஷயங்கள். ஒண்ணுமே இல்ல. நம்ம சுவாசத்த நம்ம கவனிக்கிறோம். நம்ம மூச்ச நம்ம கவனிக்கிறோம். இவ்வளவுதான். இவ்வளவு விஷயங்கள். இந்த சத்சங்க அட்டெண்ட் பண்ணும்போது இவ்வளவு நல்ல விஷயங்கள். ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் நம்ம நினைப்போம் ஒரு சின்ன விஷயம் தானேன்னு. ஆனா அவங்க மூலியமா சொல்லும்போது கரெக்ட் தான் இல்ல இவங்க சொல்றது. சாதாரண விஷயமா இருக்கும். நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணணும். இவங்க வந்து சொல்றாங்க, "மௌனம் இரு" அப்படின்றாங்க. இந்த மௌனம் சத்சங்கம் பேசும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் மௌனம் இருந்தேன். 21 நாள் மௌனம் இருந்தேன். 1 நாள் மௌனம் இருந்தேன். அப்ப எனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைச்சது" அப்படின்னு சொல்லும்போது, ஓ! நல்ல விஷயமா நம்ம நாள் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கோமே! நம்ம இந்த மௌனத்த கொஞ்சம் கடைபிடிக்கலாம் அப்படின்றது தோணும். இவ்ளோ நல்ல விஷயங்கள் இந்த சத்சங்கம் மூலமாக இருக்கு. சைவம், சுவாத்தியாயம், சத்சங்கம் அப்படின்னு இந்த 3மே நமக்கு இருந்ததுன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை வந்து அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். வாழ்க்கை வந்தாச்சுன்னு சொன்னா, நம்ம எப்பயுமே பேரானந்த நிலையிலே இருக்கணும். ஏன்னா, இந்த ஆன்மாவிற்கு நாம் கொடுக்கும் உணவு தான். ஆன்மா வந்து திருப்தியோட போகணும். ஆன்மா ஒரு இத இத பண்ணா சந்தோஷம். இப்போ இந்த கிளாஸ் எடுத்தேன்னா, என்னோட சோலுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஆனா, நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வேண்டியது இல்லன்னும்போது, ஆன்மா வந்து ரொம்ப வருத்தப்படுமாம். அது மாரி ஆன்மாவை சந்தோஷமாக நாம் வைத்துக் கொள்ளும்போது, நாமும் சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் மன்னிக்கவும். குரல் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இன்னைக்கு. வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ஆ, மிக அருமையாக கூறினீர்கள் மேடம். மேடம், சைவத்தை பற்றி கூறும்பொழுது தியானம் மேற்கொள்ளுபவர்கள் சைவம் மேற்கொள்ள வேண்டும். உதாரணங்கள் திருதாஷர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் பேசினது, பத்ராச்சலம் ராமதாஸ் ஐயாவின் அனுபவங்கள் பற்றி கூறினார்கள். ஸோ முட்டையில் நிக்கோட்டின் உள்ளது என்றை பற்றி எடுத்துரைத்தார்கள். ஸோ தியானத்தை மேற்கொள்பவர்கள் சைவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினீர்கள். இரண்டாவதாக சுவாத்தியாயம் பற்றி புத்தகங்கள் படிப்பதை கூறும்போது குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். புத்தகம் படிப்பதற்கு சிறிய சிறிய புத்தகங்களாய் படிக்க வேண்டும். 10 பக்கம் 10 பக்கம் படித்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள். ஐயா பத்ரிஜி ஐயா புத்தகம் பற்றி, ராமகிருஷ்ண பரமாம்சர் புத்தகம் பற்றி, சாரதா தேவி அம்மையார் பற்றி, நிவேதா தேவி அவர்களின் புத்தகம் பற்றி, திருக்குறள் பற்றி எடுத்துரைத்தீர்கள். இந்த புத்தகங்கள் படிப்பதால் நம்முள் மாற்றம் ஏற்படும் என்று கூறினீர்கள். மூன்றாவதாக
சத்சங்கம், சஜ்ஜன சாங்கத்தியம் பற்றி கூறும்போது, நாம் கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டால் நம்முள் உள்ள ஸ்ட்ரெஸ் குறையும். அந்த கோயில்களில் உபன்யாசம் கூறுவதை பற்றி கூறினீர்கள். நாம் இந்த டிபேட் சத்சங்கம் பற்றி மேற்கொண்டு வந்தால் நமதுடைய பேச்சு வளமை அதிகரிக்கும், சிந்தனைகள் உயரும். பத்ரிஜி ஐயா அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஐடியாஸை ஷேர் செய்து அனைவரும் மாஸ்டர் ஆக வேண்டும் என்று கூறினார்கள் என்று கூறினீர்கள். அதனால் இந்த சைவம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம் மேற்கொள்வதால் நாம் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம், பேரானந்தம் அடையலாம் என்று கூறினீர்கள். மிக்க நன்றி அம்மா. இப்பொழுது எவருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அம்மாவிடம் கேட்கலாம், அவர்கள் பதிலளிப்பார்கள். ஏழுமலை பி குமாரி அம்மா அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள். அம்மா, நீங்கள் பேசலாம் அம்மா. அம்மா குமாரி அம்மா, நீங்கள் பேசலாம் அம்மா. குமாரி அம்மா, நீங்கள் பேசலாம் அம்மா. ஓகே, தேங்க்யூ சார். நமஸ்தே. நமஸ்தே பழனியப்பன் சார். ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. இனிய காலை வணக்கம் மாஸ்டர்ஸ். லதா மேடம் நமஸ்தே. வணக்கம் மேடம். வணக்கம். நமஸ்தே. வணக்கம் மேடம். சூப்பர்பா சொன்னீங்கம்மா. இன்னைக்கு உங்க கிளாஸ் ரொம்ப செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்களை பத்தி நல்ல அற்புதமா நீங்க விளக்கமாகவும் சொன்னீங்க. சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், பத்ரிஜி சாரோட கருத்துகள் எல்லாமே நல்ல விவரமா சொன்னீங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் செஷன்ஸ் லதாம்மா. யூ ஆர் ஆல்சோ மை குட் ஃப்ரெண்ட். எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்க கிளாஸ் இருக்கு, நாளைக்கு என் கிளாஸ் இருக்கு. வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம். கண்டிப்பாக எல்லார் மாஸ்டர்ஸுக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிஜமாகவே எல்லாருமே புத்தகங்கள் படிக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு ஒரு நாலேஜ் என்றது வளரும் என்றது கண்டிப்பா எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஒருத்தர் சொல்றதுனால நாம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனால சில பாயிண்ட்ஸ் நம்ம மனசுக்குள்ள அப்படியே நின்று போயிடும். அதனால எல்லாரும் சுவாத்தியாயம் பண்ணுங்க, இந்த மாதிரி நல்ல சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் லதம்மா. பியூட்டிஃபுல் செஷன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி மேடம். குமாரி மேடம் அவர்களே, வேறு எவராலும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். உங்கள் கையை உயர்த்தி கேட்கலாம். திரு சுபஸ்ரீ மேடம் அவர்கள் சாட்டில் பகிர்ந்துள்ளார்கள். வெரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மேடம், தேங்க்யூ சோ மச் என்று வாழ்க வளமுடன் என்று கூறியிருக்கிறார்கள் சாட் பாக்ஸில். வேறு யாரும் சந்தேகம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம், சாட் பாக்ஸிலும் தெரிவிக்கலாம். அப்படி குறிப்பிட்டு கேள்விகள் இல்லை என்றால் நான் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு செல்கிறேன். இன்று நம்முடன் பேசிய திருமதி லதா சந்திரசேகர் மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைத்து மாஸ்டர்களுக்கும், இதில் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி. என்னுடைய நன்றியை அசண்டர் மாஸ்டர் திரு பாபாஜி, மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றியை பெரியாசிரியர் திரு பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றியை நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றியை அனைத்து மாஸ்டர்களுக்கும், என்னுடைய நன்றியை பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சிகள் வீடியோவாக ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. அந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் மகவதார் டிவி தமிழ் சேனலில் போஸ்ட் செய்கிறார்கள். அதாவது பதியப்பட்டு வெளியிடப்பட்டு வருகிறது. நீங்கள் அனைவரும் அந்த வீடியோவை தவறாமல் கண்டு பிறகு அதில் வரும் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, மேலும் தவறாமல் கமெண்ட் செய்யவும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நாளைய நிகழ்ச்சி காலை 6 மணிக்கு இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் சேனல் லிங்க் அனுப்பப்படும். அனைவரும் தவறாமல் அந்த லிங்கை பயன்படுத்தி இதில் பங்கு பெற வேண்டும். நாளைக்கு 30 நிமிடங்கள் தியான பயிற்சி, 30 நிமிடங்கள் ஆன்மீக ஞானம் அளிக்கப்படும். அந்த ஆன்மீக ஞானத்தில் பிரமிடு சக்தி, பிரமிடு தியானம் மற்றும் நன்மைகள் பற்றி மாஸ்டர், சீனியர் மாஸ்டர் மேடம் திருமதி குமாரி அவர்கள் நம்முடன் கலந்து உரையாடுவார்கள். அனைவரும் பங்கு பெற்று மேன்மை அடைய வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி சார். தேங்க்யூ மேடம். பொறுமையா இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம்.